ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. வணக்கம் மக்களே, நீங்கள் ஒரு குட்டிச்சாத்தான்ட்ட சிக்கிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த குட்டிச்சாத்தான் உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் அமானுஷம் நடந்திருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் போய் நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் உதயா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உதயா இன்வெஸ்டிகேஷன். இந்த நிகழ்வு 2015 காலகட்டத்தில் நடந்தது. அதாவது 2015 காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த காணொலியில் உங்களோட பேர் முருகனுங்க. இந்த முருகனோட நேட்டிவ் பொள்ளாச்சின்னுட்டா இல்லைங்க, அவரோட நேட்டிவ் எங்கன்னா திருநெல்வேலி தாங்க அவரோட நேட்டிவ். அவரோட ஃப்ரெண்டு பொள்ளாச்சியில் கிரெயின் ஆப்ரேட்டராக இருக்காருங்க. இந்த முருகன் அப்படிங்கிறவங்களும் வேலை இல்லாமல் இருக்க காரணத்தால் இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அவரோட நம்பர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்திருக்காருங்க. முருகனோட ஃப்ரெண்டு அவரை ஒரு வேலைக்கு சேர்த்து விட்றாருங்க. அவர் எங்கே வேலைக்கு சேர்த்து விட்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வேலை பார்க்குற கிரெயின் ஆப்ரேட்டர், அதாவது அதே இடத்துல அவரை வேலைக்கு சேர்த்து விட்றாருங்க கிளீனராக. அதாவது இவர் வேலை செய்கிற இடத்துல 2 கிரெயின் இருக்குங்க. ஒரு கிரெயினை இந்த முருகனோட ஃப்ரெண்டு ஆப்ரேட் பண்ணுறாருங்க. இன்னொரு கிரெயினை இந்த கிரெயினோட உரிமையாளரே ஓட்டிகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த உரிமையாளர் தான் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லவும் முருகனை அவருக்கு அசிஸ்டண்ட்லாம் சேர்த்து விட்ருக்காருங்க. இந்த முருகன் வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் தாங்க ஆயிருக்கும். இந்த முருகனை ஏன்டா வேலைக்கு சேர்த்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமப்படுற அளவுக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஆகுதுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முருகனும் அவங்க ஓனரும் ரொம்பவும் க்ளோஸாக பழகிறத பார்க்கறது அவரோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் இந்த முருகனும் அவங்க ஓனரும் வெளியில் ஒரு கிரெயின் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதேமாரி இந்த முருகனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஆனமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் கிரெயின் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அங்கே போயிருக்காருங்க. இவர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்ப கிட்டத்தட்ட 9 மணி பக்கம் ஆகிருச்சுங்க. இப்படி இவர் கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது இடையில கிரெயின் ஆஃப் ஆயிருக்குங்க. ஆஃப் ஆனோன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட் ஆகலைங்க. அப்புறம் தான் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது வண்டியில் டீசல் சுத்தமாக இல்லைங்க. இதை பார்த்ததையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஓனருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கிறேன், வண்டி டீசல் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. இப்போ இந்த முருகனும் அவங்க ஓனரும் வெளியில் கிரெயின் எடுத்துகிட்டு போயிட்டு வர ரொம்ப லேட் ஆயிருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி பக்கம் ஆகிருதுங்க. இவர் கிட்டத்தட்ட கிரெயினுக்கு வீட்டில் நிறுத்தும்போது அந்த டைம் 10:30 மணி பக்கம் ஆகிருதுங்க. உடனே வீட்டில் கிரெயினை நிறுத்திட்டு இந்த முருகன் கிட்ட 2 வீலர் கொடுத்து ஒரு கேனையும் கொடுத்துட்டு, இந்தமாரி இந்த இடத்துல வண்டி டீசல் இல்லாமல் நிற்கிதான், போய் டீசல் போய் கொடுத்துக்கிட்டு வா, ரொம்ப நேரமும் ஆகிடுச்சு, போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ இந்த முருகனும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த கேனையும் எடுத்துக்கிட்டு டீசல் வாங்குறதுக்கு பெட்ரோல் பங்க்கு போகிறாருங்க. இவரோட அதிர்ஷ்டம் என்னன்னா, இவர் ரூமு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அங்கே பக்கத்தில் டீசல் வாங்கிக்கிட்டு ஒரு ஹோட்டலில் போய் அவருக்கு நைட்டு சாப்பிட சிக்கன் ரைஸ் வாங்கிக்கிட்டு அந்த அவர் சொன்ன இடத்துக்கு லொக்கேஷனை பார்த்து போகிறாருங்க. இவர் போகிற வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் தாங்க போயிட்டு இருக்காரு, வேகமாலாம் போகல. இப்படி அவர் இங்கேருந்து கிளம்பவே பார்த்தீங்கன்னா 11 மணி பக்கம் ஆகிருச்சுங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போயிடுறாருங்க. பாதி தூரம் போனோடனே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வருதுங்க. இவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ ஆள் உட்காந்துருக்கிறது மட்டும்தாங்க தெரியுது, யாரோ கூட்டமாக உட்காந்துருக்க மாதிரி மட்டும்தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய்கிட்டே இருக்காருங்க. போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் போகும்போது தாங்க தெரியுது ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு ஏதோ பாந்திருவாதிங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தெரியுது ஒரு பொம்மை இருக்குங்க. இந்த பொம்மையை வச்சு தான் சுற்றி உட்காந்து எல்லாரும் ஏதோ ரிச்சுவல் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை பற்றி சொல்லணும்னா, அந்த பொம்மை எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பெண்ணோட முடியை எடுத்து இந்த பெண்ணோட முடியாலேயே ஒரு 3.5 to 4 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை செஞ்சால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க ரொம்பவும் பயங்கரமாக அந்த பொம்மை இருந்திருக்குது. அந்த பொம்மை ஃபுல்லாகவே அந்த பெண்ணோட முடியால் செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியலைங்க. மேபி உள்ளார வைக்கோலோட வச்சு வெளியில் கூட அந்த முடியை வச்சு அந்த பொம்மையை செஞ்சிருக்கலாம். அந்த பொம்மையில் கண்ணு முதற்கொண்டு
அந்த முடியால தாங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த பொம்மையும் பார்த்தோன்னையும் இந்த முருகனுக்கு ரொம்பவும் பயம் வந்துடுதுங்க. இவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இப்போ போய்கிட்டு இருந்த வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிருப்பாரு. அப்போ இந்த முருகன் மிரண்டு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் 2 வீலரில் இப்போ பயத்தில் கொஞ்சம் வேகமாக தானே போயிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் அங்கே பார்த்த அதே பொம்மை 3.5 4 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய அதே பொம்மை இவர் வண்டிக்கு முன்னாடி வந்து நிற்கிதுங்க. அப்படி நடு ரோட்டில் நிற்கிறத பார்த்தோன்னையும் இந்த முருகனும் போன வேகத்தில் பிரேக் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஒரு வேகமாக போன காரணத்தாலையும் சடனாக பிரேக் அடித்த காரணத்தாலையும் இந்த பயத்தில் ஸ்கிட் ஆகி வண்டி கீழே விழுந்துடுறதுங்க. எப்படியோ கீழே விழுந்த முருகனுக்கு எந்த ஒரு அடியும் படுதுங்க. வண்டி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்க்காலில் விழுந்துடுதுங்க. அந்த டைமில் வாய்க்காலில் தண்ணி வரல, அதனால் முருகனுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த டீசல் கேனும் ரொம்ப சேஃபாகவே ஒரு இடத்துல தாங்க விழுந்திருக்குது. இப்போ எழுந்திருச்ச முருகன் வந்து அந்த பொம்மை இருக்குதான்னு சொல்லி பயத்தோட பார்க்குறாருங்க. இப்போ அந்த டைமில் அந்த பொம்மை வந்து இந்த பொம்மைங்களோட குட்டிச்சாத்தான்னு வச்சுக்கலாங்க. இந்த குட்டிச்சாத்தான் பொம்மை அந்த இடத்துல இல்லைங்க. இப்போ பயத்தில் வேகமாக ஓடி போய் வண்டியை எடுத்துக்கிட்டு டீசல் கேனையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ கிட்டத்தட்ட எப்படியோ தப்புச்சுண்டான்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிருப்பாரு. திரும்பவும் அதே மாதிரி அந்த பொம்மை நடு ரோட்ல வந்து இவரை வழிமறிக்குதுங்க. இப்ப திரும்பவும் இந்த முருகன் வந்து வண்டி ஸ்கிட்டாவி கீழே விழுறாருங்க. கீழே விழும்போது பாத்தீங்கன்னா இந்த தடவை இவருக்கு முருகனுக்கு கொஞ்சம் அடியும் பலமா படுதுங்க. இப்ப அவரு அந்த பொம்மை இருக்குதான்னு சொல்லி பயத்தோட எட்டி பார்க்கும்போது அந்த பொம்மை அதே இடத்துல தாங்க நின்றுகிட்டு இருக்கு. இவரும் வந்து அவருக்கு பிடிச்ச சாமி வந்து வேண்டாருங்க. அவருக்கு பிடிச்ச சாமி என்ன சாமின்னு சொல்லி பார்த்தா அவரோட பேர்ல இருக்கக்கூடிய முருகனுங்க. அப்படி நல்ல கண்ணை மூடி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு கண்ணை முழிச்ச பார்க்குறாருங்க. பார்க்கும்போது திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட அந்த பொம்மை அப்படியே நிற்கிதுங்க. திரும்பவும் பயத்தில் அவங்க குலதெய்வம் அந்த முருகன் எல்லா சாமியும் வந்து வேண்டாருங்க. நல்லா வேண்டி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம் இல்லைங்க. இப்ப இவர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாத காரணத்தால பயத்துல அப்படியே வண்டியையும் அந்த டீசல் கேன் அதையும் அங்கேயே விட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறாருங்க. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பழக்கப்பட்ட ஏரியா இருந்தா எந்த சைடு போனா எங்க போலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இவர் இந்த ஏரியாவுக்கே புதுசு அப்படிங்கிற காரணத்தால அவருக்கு எங்க போனா எது வருங்கிறதே தெரியலங்க. கிட்டத்தட்ட இவர் இருக்க இடத்துல இருந்து இந்த அவரோட ஃப்ரெண்டு டிஷ் எல்லாமே இருக்க இடம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்படி இருக்கல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை நிறுத்தி போட்டு வேகமா ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்கும்போது அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோயில் ஒண்ணு இருக்குங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் அந்த காட்டு பகுதியில் தான் கோயில் இருக்குங்க. அதே மாதிரிதான் அங்க ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த வேகமா ஓடி போய் அந்த கோயிலுக்குள்ள போயிடுறாருங்க. இப்போதைக்கும் நம்ம இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கோயிலை விட்டு வெளியே வராம அங்கேயே இருக்கிறாருங்க. அப்படி அவர் அங்கே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொம்மையும் வந்து அங்க இருந்து வருதுங்க. அந்த பொம்மை அதாவது குட்டி பொம்மை தானே வந்துட்டு அவ்வளவு நேரம் வந்து வேற பயமுறுத்திக்கிட்டு இருந்த அந்த பொம்மை இப்ப பேச ஆரம்பிக்குதுங்க. நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை பேச ஆரம்பிக்குதுங்க. இந்த முருகன் பயந்துக்கிட்டு வெளியே போகவே இல்லைங்க. அந்த பொம்மையும் அந்த இடத்த விட்டு போற மாதிரியே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இந்த முருகனும் சரி ஓனருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோமா, நம்ம நண்பனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி அதெல்லாம் எதுவும் வேணாம் நம்மளே பார்த்து முடிச்சுக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு அப்படிங்கிற மாரி அவரு ஃபோன் பண்ணலைங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆகிருச்சுங்க. இப்போ சடனாக இந்த முருகனோட ஃபோன் வந்து இந்த முருகனுக்கு வந்து ஃபோன் வருதுங்க. யாருன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு தாங்க கால் பண்ணுறாரு. இப்போ ஃபோன் எடுத்து பேசும்போது ஏன்டா இங்கே வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திட்ட ஆரம்பிச்சோன்னே இந்த முருகன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மாரி நான் வந்தேன், இந்த இடத்துல வந்து மாந்திரிவாதிகளும் அவங்க உட்காந்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு, அந்த பொம்மை வந்து இப்போ அந்த பொம்மை வந்து என்னை துரத்துது அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாருங்க. சொன்னாலுமே இப்போ நீ எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த இடத்துல இந்த கோயிலில் இருக்கேன், இந்த பொம்மை வெளியே தான் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்கிறாருங்க. நீ அங்கேயே இரு, கோயிலை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத, நான் வந்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஆகிருச்சுங்க.
இப்போ தூரத்தில் பார்த்தா அங்கேருந்து அவரோட நண்பர், அப்புறம் அந்த நண்பரோட நண்பர், அது இல்லாமல் இன்னும் சிலர்லாம் கூட்டிக்கிட்டு அவரோட நண்பர் அங்கேருந்து வேகமாக வராருங்க. இதை இந்த முருகன் பார்த்துறாருங்க. அந்த டைமில் அந்த குட்டிச்சாத்தான் பொம்மையும் அவரை பார்த்துருதுங்க. இதுமாரி ஆளுங்க வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி காற்றுல மறையிற மாதிரி புகையாக மறைஞ்சு போகுதுங்க அந்த பொம்மை. இப்போ அங்கேருந்து வந்த நண்பர் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் அந்த ஊர்காரங்க எல்லாத்துட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க. எப்படி தான் என்னதான் சொன்னாலும் ஊரில் சில பேர் இந்தமாரி விஷயத்த நம்பவும் மாட்டாங்களே. இப்போ திரும்ப திரும்ப என்னாச்சுன்னு சொல்லி துருவி கேட்கும்போதும் இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க. ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சரி ஓகே இவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே இருக்கும்போதே அவங்களோட ஓனருக்கும் ஃபோன் அடித்து இந்தமாரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னதும் அவங்க ஓனரும் இருந்துக்கிட்டு சரி ஓகே அவள் தனியாக அனுப்பாத வேணா அங்கேயே வச்சுருந்துட்டு காலையில் அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாருங்க. இப்போ ஊரில் எல்லாரும் கூட்டிக்கிட்டு அவங்க ஊரை பார்த்து போகிறாங்க. அந்த முருகனை கூட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டும் போகிறாங்க. அப்படி போகையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர், நீ காலையில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்கிறாருங்க. சொல்லிவிட்டு இவங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கு இரவு அங்கேயே தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் தாங்க அனுப்பிச்சுடுறாங்க. ஆனால் அந்த பெரியவர் சொன்ன மாரி இவர் அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகவே இல்லைங்க. இப்போ இந்த ஓனர்கிட்ட போகும்போது இந்த ஓனர் நடந்தது என்னன்னு சொல்லி கேட்குறாருங்க. திரும்பவும் சொல்லும்போது ஒருவேளை இவன் நேற்று எதுவும் சரக்கு அடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாருங்க அந்த ஓனர். நினச்சிக்கிட்டு டேய் நேற்று எங்கே போனேன், சரக்கு அடிச்சிருந்தியா, போதையில் வளர்றியா அப்படிங்கிற மாரி அந்த ஓனர் கேட்கும்போது மறுபடியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க. எவ்வளோதான் சொல்லியும் அந்த ஓனருக்கு அவர் மேலே நம்பிக்கையே இல்லை. அந்த காரணத்தால் அன்றைக்கு இரவு இந்த ஓனர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. முருகனை கூட்டிக்கிட்டு நீ எந்த இடத்துல இந்தமாரி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாருங்க இந்த முருகனும் இந்த தடவை அவங்க ஓனர் கூட இருக்க தைரியத்தில் கிளம்பி போகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக போய்கிட்டே இருக்காரு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஓனர் மிரண்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அதாவது முந்தின நாள் நைட்டு பார்த்தா அதே பொம்மை, குட்டிச்சாத்தான் பொம்மை இப்போ திரும்பவுமே இவருக்கு முன்னாடி நிற்கிதுங்க. இப்போ இந்த முருகன் அப்புறம் ஓனர் 2 பேர்த்துக்குமே தாங்க இந்த பொம்மை தட்டுப்படுது. இதை பார்த்ததையும் ஓனரே மிரண்டு போயிட்டு அவருக்கு லோக்கலுக்கு இதானே, அதனால இந்தந்த பக்கம் போனால் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுங்க. அந்த காரணத்தால் இந்தந்த பக்கம் பிடிப்போன்னு சொல்லிட்டு 2 வீலர் ஓட்டுறது முருகங்க எப்படியோ ஊடு சேர்ந்துறாங்க. அன்றைக்கு இரவு தூங்குறாங்க. மறுநாள் காலையில் போய் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரிச்சுட்டு முருகன்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மேலே ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணை அந்த குட்டிச்சாத்தான் படாத படுத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாந்திரிகவாதியை வச்சு அந்த குட்டிச்சாத்தானை விரட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பெண்ணோட முடி ஃபுல்லாக மொட்டையடித்து ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் அந்த பெண்ணோட முடியை வச்சு செஞ்சு அந்த பொம்மைக்குள்ளே அந்த குட்டிச்சாத்தானை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் முருகன் அங்கே போன காரணத்தால் அவர் பார்த்து பயந்துருக்காருங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இந்த முருகனுக்கும் அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. ஏன்னா இவரை பயமுறுத்தி இவர் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி தாங்க அந்த குட்டிச்சாத்தான் நினச்சிருக்க மாட்டுக்கு. அப்புறம் அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளோ பாதை இருக்குது, நீ அந்த பாதையில் போனேன்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஊர் புதுசுங்கிறதுனால எனக்கு வழி தெரியாது, அந்த காரணத்தால் தான் நான் அப்படி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுவும் ஒரு விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி ஓகே இனிமேல் நீ அந்த வழித்தடத்தை யூஸ் பண்ணாதேங்கும் போது அவர் அந்த பக்கமே போகலைங்க இன்ன வரைக்கும். கிட்டத்தட்ட இப்போவும் ஒரு பொள்ளாச்சியில் தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்தமாரி ஒரு குட்டிச்சாத்தான் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன் படித்து. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷம் நடந்திருந்தால் நம்ம சேனலுக்கு வரவேற்கத்தக்கதுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அமானுஷ திகில் சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா. பாய்.